முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருப்பது முதலீடுகளை ஈர்ப்பதற்கா அல்லது முதலீடு செய்வதற்கா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்த பின் பேட்டியளித்த அவர், லாப நஷ்டம் பார்த்து இயங்கும் கார்ப்பரேட் நிறுவனம் போல திமுக செயல்படுவதாக தெரிவித்தார். போறதுக்கு என்ன காரணம்? முதலீட கொண்டு வர போகல, கொள்ளையடிச்சு பணத்தை முதலீடு செய்வதற்காக வெளிநாடு சென்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் எந்தெந்த பதவிக்கு வர வேண்டும், எந்தெந்த அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கணக்கு போட்டு செயல்படுகின்ற கட்சி திமுக கட்சி. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. கம்பெனிகள் தான் லாப நஷ்டம் பார்ப்பாங்க. அதுபோல இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எவ்வளவு லாபம் கிடைக்கும், எவ்வளவு ஊழல் செய்ய முடியும் என்பதுதான் அவருடைய நோக்கம். டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் கிடைக்காமல் பயிர்கள் கருகி 3 லட்சம் விவசாயிகள் நஷ்டத்திற்கு ஆளானதாகவும் அவர்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டார். டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு 3 லட்சம் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். சம்பவத்துக்கு தண்ணீர் கிடையாது, தாளைக்கு தண்ணீர் கிடையாது. சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு அவர்களுக்கு ஏதாவது நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் அதையும் நிறைவேற்றாத அரசுதான் இன்றைய அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய அளவில் காவல்துறையில் தமிழகத்தில்தான் அதிகமான பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்தார். கோவையில் பாஜக சார்பில் நடத்தப்பட்ட ரேக்லா பந்தயத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போதிய அளவு காவல்துறை பணியிடங்களை நிரப்பாததால் கிராமப்புறங்களில் அதிக அளவில் குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குரூப் 1ல ஒரு ரெக்ரூட்மெண்ட் இன்னும் நடக்கல. 31 மாசத்துல ஒரு டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் ஹையர் ஆகல. அப்படின்னா சீனியர் ஆஃபீஸர்ஸ் இல்ல உங்களுக்கு. குரூப் 2ல 2 இருக்கு. குரூப் 2, குரூப் 2A. அதாவது இன்டர்வியூ வச்சு ஒரு போஸ்ட், இன்டர்வியூ வைக்காம ஒரு போஸ்ட். குரூப் 3, 3A, குரூப் 4 இதெல்லாம் பாத்தீங்கன்னா 31 லட்சம் பேர் தமிழகத்துல எக்ஸாம் எழுதி 10,321 பேருக்கு தான் அரசு வேலை கிடைச்சிருக்கு. தாம் முச்சந்தியில் நின்று கத்தி சாவதற்காக கட்சி தொடங்கவில்லை என்றும் முதலமைச்சர் ஆவதற்காகவே கட்சி தொடங்கியதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தாம் ஆட்சிக்கு வந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் 11 பேரும் தமிழர்களாகவே இருப்பர் என்றும் அதில் தாமும் ஒருவன் என்றும் கூறினார். ஒருத்தம் கூட தமிழன் இல்லைன்னு 11 பேரும் தமிழன். உங்க அண்ணன் வந்து ஆடுவான். எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாகி போயிடுச்சு. இத்தனைந்து மூளை நிறைய கேட்பான், நீ முதலமைச்சராகிற ஆசையில நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா? இல்லைங்க, நான் முச்சத்தில் நின்று கட்டிட்டு சாகுறதுக்கு. இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் மாநிலத்திற்கு மாநில முரண்பாடான நிலைப்பாட்டை எடுத்துள்ள நிலையில் அது எப்படி நல்ல கூட்டணியாக இருக்கும் என சீமான் கேள்வி எழுப்பினார். தூத்துக்குடியில் பேட்டியளித்த அவர், திமுக கூட்டணியில் போட்டியிட்ட திருமாவளவனால் 3000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது என்றார். கூட்டணியில் உள்ள மற்ற கட்சியினர் அவருக்காக வேலை செய்யவில்லை என்றுதானே அர்த்தம் என வினவினார். தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒருத்தர் மாறி மாறி வாக்கு செலுத்திப்பாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு செலுத்துமா, காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு செலுத்துமா? டெல்லியில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. மேற்கு வங்கத்தில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. கேரளாவில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. இந்தியான்னு ஒன்று தனியாக இங்கே இருக்குது. அப்போ இது எவ்வளோ வேடிக்கையான ஒரு ஒருங்கிணைவுன்னு பாருங்கள். சிதம்பரத்தில் எங்கள் அண்ணன் நின்னாங்கல்ல, திருமாண்ணன். அவ்வளோ பெரிய தலைவர் 5000 வாக்கில் தான் வெல்ல முடியுதுன்னா அது வெறும் விடுதலை சிறுத்தைகள் வலிமை மட்டும்னு அங்கே சொல்ல முடியாது. இத்தனை கட்சிகள் இருந்தே எங்கள் அண்ணன் 3000-4000 வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல முடியுது அப்படின்னா ஒருங்கிணைவு இல்லை. பற்றியில்ல, அவருக்கு திமுக வேலை செய்யலைங்க. நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். அவருக்கு வேலை செஞ்சுருந்தா 40-50,000 வாக்கு வித்தியாசத்தில் வென்றிருப்பார். வேலை செய்யலை. மலைப்பிரதேசங்களில் விளையக்கூடிய மிளகை சமவெளி பகுதியில் பயிரிட்டு மகசூல் எடுத்துள்ளதாக புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் விவசாயி தெரிவித்துள்ளார்.
தாம் கண்டுபிடித்த புதிய மிளகு ரக பயிரை கூடப்பாக்கத்தில் உள்ள தனது பண்ணையில் அடர் நடவு முறையில் நடவு செய்துள்ளதாக கூறியுள்ள ஸ்ரீலட்சுமி என்ற அந்த விவசாயி வழக்கமான முறையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகே அறுவடை செய்ய முடியும் என்ற நிலையில் தமது அடர் நடவு மூலம் 18 மாதங்களிலேயே அறுவடையை துவங்கிவிடலாம் என குறிப்பிட்டுள்ளார். இப்போ நம்மளோட தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5வது வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 8 டன் வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். அடர் நடவு முறையை நம்ம யூஸ் பண்ணணும். 5க்கு 5 இடைவெளியில போட்டுக்க வேண்டியதா. 5க்கு 5 இடைவெளியில போட்டுட்டு ஒரு ஏக்கருக்கு 1700 கன்றுகள் வரும். அப்போ நான் 18 மாசத்துல 250 கிராம் வரும்னு சொல்லிட்டேன். அடுத்து படிப்படியா இன்க்ரீஸ் ஆயிட்டு 5வது வருடத்துல பாத்தீங்கன்னா 5 கிலோ ட்ரை பெப்பர். அப்போ 1700 × 5ன்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 8 டன் ஒரு ஏக்கருக்கு வரும். சேலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் செயல் வீரர்களின் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் முடியும் முன்பே பிரியாணிக்காக தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சாப்பாடு பரிமாறிய சப்ளையர் கோபத்துடன் நிர்வாகி ஒருவரிடமிருந்து தட்டை பிடுங்கி வீசி எறிந்தார். அரியலூர் மாவட்டம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் ஈரநில பறவைகள் குறித்த கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், வன பணியாளர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர்.